Now we are discussing this respiration of frog. Yeah, respiratory system of frog. So frog respires for this land as well as water. So totally two types of respiration followed by frog. Two types of respiration. So do you know that water and land? So in water, skin, through the skin respiration takes place. Okay, so respiration takes place by skin in water. So respiration in frog, tadpoles. So do you know that the tadpoles are the eggs? So in the life cycle வந்து எக்காக இருக்கும் போது எக்லேருந்து என்ன வரும், எம்ப்ரியோ வரும், எக்ஸ்டர்னல் கில் ஸ்டேஜ் வரும், நெக்ஸ்ட் என்னதுன்னா இன்டர்னல் கில் ஸ்டேஜ். ஸோ திஸ் இஸ் த இன்டர்னல் கில் ஸ்டேஜ். அந்த கில் ஸ்டேஜ் அப்போ என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ tadpoles use the gills to respire. So do you know that frogs do not have this gills வந்து அதுக்கு கிடையாது. But have this another factors for respiration such as skin, lungs, mouth. Skin, lungs and mouth. You see that for this picture. This is the nostrils, mouth cavity, lungs, skin. Okay, so skin மூலமா நடக்கு, lungs மூலமா நடக்கு, mouth மூலமா நடக்கு. மவுத்தை தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட்ப்பா. ஃபஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன் வாட்டரில் இருக்கும்போது எப்படி நடக்கு. ஓகே, ஸோ வாட்டரில் இருக்கும்போது ஸ்கின் ஆக்டர்ஸியர், ஸ்கின்னு தான் என்னது அப்படின்னா ஆக்டர்ஸ் அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். ஓகே, ஸோ இந்த ஸ்கின்னு தான் என்னது அப்படின்னா அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன். இட் டிசால்வ்ஸ் த ஆக்சிஜன். டு யூ நோ தட் வாட்டரில் வந்து எப்படி இருக்கும், ஆக்சிஜன் வந்து டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ எக்ஸ்சேஞ்சு த்ரூ த ஸ்கின். வாட்டர் என்ன ஆக்சிஜனை வந்து உள்ளே அனுப்பிட்டு கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது, ஸ்கின்னு வெளியே அனுப்பும். பை த ப்ராசஸ் என்னது அப்படின்னா டிஃப்யூசன் மெத்தட். டிஃப்யூசன் மெத்தட் மூலயமா என்ன செஞ்சிடும் அப்படின்னா வெளியே வந்துடும். ஸோ இட் டேக்ஸ் பிளேஸ் ஆக்சிஜன் டூரிங் திஸ் ப்ராசஸ். டிஃப்யூஷன் மெத்தட் மூலயமா இதே மாதிரி பிளட் காப்லரிஸ்க்கு வந்து போகுது. Yeah, so the oxygen further gets dissolved ஆகிட்டு moist mucus conditions ஆகிட்டு it release the blood capillaries to get energy. ஆக்சிஜன் உள்ளே போனோமே என்ன செய்யும், எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி கிடைச்சதுமே என்ன செஞ்சிடும் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ டூரிங் திஸ் டைப், இந்த டைப்பில் வந்து என்ன செஞ்சுருக்கோம், வாட்டரில் நடக்கிற cutaneous ரெஸ்பிரேஷனில் லங்ஸ் வந்து என்ன செய்யாது, பங்கு ஏற்காது. ஸோ டூரிங் திஸ் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் லங்ஸ் டு நாட் டேக் பார்ட் இன் இட். ஸோ இப்போ என்ன செய்யாது, லங்ஸ்க்கு வந்து வேலை கிடையாது. ஸோ ஒன்லி ஸ்கின்னு மட்டும்தான் வாட்டரில் இருக்கும்போது என்ன செய்யும், வேலை பார்க்கும். ஸோ பை த ப்ராசஸஸ் டிஃப்யூஷன் மெத்தடில் கேஸஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு வி டிஸ்கஸ் திஸ் லேண்ட். ஓகே, ஸோ டூரிங் திஸ் த டெரட்டோரியல் லைஃப் பீரியட் அப்படிங்கிறது என்னென்னா, லேண்டில் இருக்கும்போது என்ன செய்யணும், ஃப்ராக் ரெஸ்பிரேஸ் த்ரூ த லங்ஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் லங் ரெஸ்பிரேஷன். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லங்ஸ் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அண்ட் அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் திஸ் பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஸோ அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் திஸ் பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஸோ அந்த டெரஸ்ட்ரியல் லைஃப் சைக்கிளில் வந்து டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் இன்க்ரீஸ். ஆக்சிஜன் வந்து என்ன செஞ்சிருச்சு, இன்க்ரீஸ் ஆகணும். டிமாண்ட் ஃபார் ஆக்சிஜன் இன்க்ரீஸ், தஸ் தே நீட் மோர் ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜன் வந்து டிமாண்ட் ஆகும்போது மோர் ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னா டு ஸ்விம் இன் வாட்டர் டூரிங் த பவுசிங் அண்டு ஜம்பிங் மூலமாக என்ன செஞ்சிடும் வாட்டருக்கு போய். ஸோ டு யூ நோ தட் இட்ஸ் அ நெட்வொர்க் ஆஃப் கேப்லரிஸ் பெனித் த ஸ்கின் மூலியமாகவும் நடக்கு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகே, லங்ஸ் மூலியமாகவும் நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேயா, ஸோ அப்போ என்னது பக்கல் கேவிட்டி நாசல்ஸ் மூலியமாகவும் நடக்கு. Okay, so totally 3 types of respiration it will be followed. So 3 types na organs வந்து என்னது 3 organs வந்து என்னது 3 skin, lungs, mouth. Okay, but 2 types of respiratory system it will be followed. என்னென்ன சிஸ்டம் அப்படின்னா பக்கல் ரெஸ்பிரேஷன். ஓகே, லேண்டில் பக்கல் ரெஸ்பிரேஷனும் லங்ஸ் ரெஸ்பிரேஷனும் நடக்கும். ஓகே, பக்கல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது அட் லேண்ட். மவுத் ரிமெயின்ஸ் பர்மனெண்ட்லி க்ளோஸ்ட். மவுத் என்ன செஞ்சிடும், க்ளோஸ்ட் ஆயிரும். மவுத்து
closed arrow. So a giant expert of the buccal cavity repeated through this open the nasals. Nasals open ஆயிருக்கா இந்த பிக்சர்ஸில் பார்த்தாலே தெரியும். nasals என்ன செஞ்சுருக்கோம், ஓப்பன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ த்ரூ திஸ் பக்கல் கேவிட்டி மூலியமாக இது நடக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் திஸ் பக்கல் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இட் இஸ் லங்ஸ் ரெஸ்பிரேஷன். Okay, next one it is lungs respiration or pulmonary respiration. So a pair of lung elongated pink colored circle-like structure present in the upper part of the trunk region. கவலையில் trunk regionல pink like structureல என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும் lungs. So அந்த lungsல thoracic regionsல it will be here. So air enters to this and nasals வழியா air entry ஆகும். Okay, so into this buccal cavity and to the lungsக்கு போகும். So during this aestivation and hibernation of gases exchange place. So இது மூலியமாக தான் என்ன செய்யும், ஸ்கின் மூலியமாக தான் at the time of the hibernation and hibernation aestivation ஒரு இடத்துல இருந்து எதுக்காக ஒன்று ஃபீடிங்காக இல்லை அப்படின்னா ப்ரீடிங்காக என்ன செய்யும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அப்போ என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக லங்ஸ் மூலியமாக கேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி ஹிபர்னேஷன்ஸ்க்கும் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் த்ரூ திஸ் ஸ்கின் வழியாக நடக்கும். So respiratory system of frog. So respiratory system, two types of respiratory system followed by the frog. First one it is water. Skin acts as a organ of this that in the water. Okay, aquatic respirator. So do you know that water la dissolved oxygen is here exchanged through the skin only. So next one it is by the process is diffusion method. It will be followed by the in the water la diffusion method la nadakum. Next one it is a buccal cavity, skin and lungs. Okay, expect as the respiratory organ. Buccal respiration on land. Mouth remains permanently closed arrow. Upon nasals வந்து remain open. The floor of the buccal cavity alternately raised and open nasals. So respiration through the lungs, it is called as pulmonary respiration. So a pair of lungs is present in this the thoracic region. Thoracic region la pair of lungs is here. So air enters through the nasals valiya into the buccal cavity and then to this lungs. Buccal cavity valiya lungs ku poyum. Aestivation and hibernation la gases exchange through the skin only.